வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய ஒரு காவேரியைப் போல, அத்தியாயம் 35. ஹாஸ்டல் தலைவர் சந்திரசேகரன் மகா கருமி. தாம் அன்றாடம் வாங்கும் 4 டீ தாமே படித்துவிட்டு யார் கண்ணிலும் படாது தமது அலுவலக மேஜை இழுப்பறைக்குள் ஒளித்து வைத்து விடுவார். இன்னைக்கு காலை வரும் பேப்பரை கொஞ்சம் இரவல் கொடுக்க முடியுமா என்று காவேரி கேட்டபோது மனிதர் கண்டிப்பாக மறுத்துவிட்டார். அவரவர்கள் படிக்க வேண்டிய பத்திரிகைகளை அவரவர்களே வாங்கி கொள்ள வேண்டும் என்பது ஹாஸ்டல் விதிகளில் ஒன்று. வந்த நாளே சொன்னேனே, ஞாபகம் இல்லையா? நரிப்பட்கள் தெரிய முறவளித்தார். ஹாஸ்டலில் வசித்த பெண்களுக்கிடையே நட்புரிமை என்பதே துளியளவும் கிடையாது. யாரும் எதையும் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள முன் வந்ததே இல்லை. அப்படிப்பட்டதொரு சுயநலக்காரர்கள் வேறு வழியின்றி ஒன்றாக ஒரு குடியிருப்புக்குள் குவிந்து கிடந்தனர். அடுத்த நாளிலிருந்து காவேரி வேலை தேடும் வேட்டையில் மும்முரமாக இறங்க வேண்டியிருந்தது. நர்ஸ் வேலைக்கு பயிற்சி பெற்றவளாக இல்லாது வெறும் பள்ளி படிப்பை மட்டும் அரைக்குறையாக முடித்து கொண்டு விட்டவளாக இருந்தாலும் உடம்பில் வலுவும் கொஞ்சம் புத்திசாலித்தனமும் இருந்தால் போதும். அவள் வசித்த நாட்டில் வேலைகள் அவளை தேடிக்கொண்டு தானே வந்துவிடும். நல்ல கம்பெனிகளில், பிரபலமான நிறுவனங்களில் வரவேற்பறையில் அழகான புத்திசாலி பெண்களை தொலைபேசி இயக்கவும், வந்தவர்களை வரவேற்று உள்ளே வேலை பார்ப்பவர்களுக்கு தகவல் கொடுக்கவுமான பணி செய்ய ரிசப்ஷனிஸ்ட் என்ற தகுதியில் அமர்த்தி விடுவார்கள். 4 வகுப்புகள் படித்திருந்தாலும் போதும். அந்த நாட்டில் பெண்களுக்கு ஆங்கிலம் சரளமாக பேச தெரியும். கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்துவிட்டால் கட்டாயம் அவர்களுக்கு வரவேற்பறையை அலங்கரிக்கும் ரிசப்ஷனிஸ்ட் வேலை கைமேல் கிடைத்துவிடும். தொலைபேசி பெற்றி இயக்கும் பயிற்சியை கொடுத்து கம்பெனி நிர்வாகிகள் அவர்களை 2 நாளில் மிகவும் திறமையுள்ள வேலைக்கு தகுதியுள்ள பெண்களாக உருவாக்கி விடுகிறார்கள். அவளது நாட்டில் வேலை வாய்ப்புகள் தான் எத்தனை, சம்பளம்தான் எவ்வளவு, வாழ்க்கை நிலைதான் எப்படிப்பட்டது, அத்தனையையும் உதறிவிட்டு தாய் நாட்டில் பால் ஓடுகிறது, தேன் பாய்கிறது என்கிற கற்பனையில் புறப்பட்டு வந்து மேலே சிந்திக்க முடியாது நடைபாதை அருகே இருந்த ஒரு சிறு கடையில் அன்று காலை பத்திரிகை ஒன்றை வாங்கி கொண்டு மெல்ல நடந்தாள். காப்பி பலகாரத்தை ஹாஸ்டலில் முடித்து கொண்டாகிவிட்டது. கையில் கட்டி கொடுத்த பகல் டிஃபன் காய்ந்த ரொட்டியும் மசாலா உருளைக்கிழங்கும் கொண்ட பொட்டலத்தை தோல் பைக்குள் பத்திரமாக வைத்திருந்தாள். இனி அவள் எங்கேயாவது நிம்மதியாக உட்கார்ந்து பத்திரிகை தாளில் தேவை என்று காணப்படும் பகுதியை நன்றாக படித்துவிட்டுதான் கிளம்ப வேண்டும். உட்கார்ந்து படிக்கக்கூட இடமில்லை போல நடைபாதைகளில் கடைகள், இல்லாவிடில் கால் வைக்க முடியாத அசிங்கம். எங்கு திரும்பினாலும் கூட்டம். தாய்நாட்டு வாழ்க்கையை வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அனுசரித்து சமாளிக்க முடியாத போலிருக்கிறதே. கலவரமும் துயரமுமாக அவள் அருகில் இருந்ததொரு தபால் நிலையத்தின் உள்ளே புகுந்து வராந்தாவில் ஒரு ஓரமாக காலை தொங்க விட்டு கொண்டு பத்திரிகை தாள்களை கவனமாக புரட்டினாள். நிலையத்திற்கு வருவோர் போவர் அவளை வேடிக்கையாக பார்த்ததை பற்றி கவலைப்படவில்லை. தேவை என்ற பகுதியை பற்றி தான் கவலைப்பட்டாள். உகந்தது என்று மனத்திற்கு பட்டதையெல்லாம் ஒரு காகிதத்தில் குறித்து கொண்டு கிளம்பினாள். தேவை ஒரு பெண் ரிசப்ஷனிஸ்ட். சம்பளமற்ற சலுகைகள் நேர்முக தேர்வின் போது தீர்மானிக்கப்படும். ஆங்கிலம் சரளமாக பேச எழுத தெரிந்த அழகான பெண்கள் மட்டுமே விண்ணப்பித்து கொள்ளலாம். தபாலில் விண்ணப்பம் எழுதி பதில் வர காத்திருக்க பொறுமை இருக்கவில்லை. அது ஒரு பிரபல நிறுவனம் என்று விளம்பரம் கூறியது. முகவரியும் நேர்முக விண்ணப்பித்து கொள்ள வேண்டிய நேரமும் குறிப்பிடப்பட்டிருந்தது. நகரத்திலே புதிதாக உருவாகியிருந்ததொரு 10 அடுக்கு கட்டிடம் ஒன்றில் 10வது தளத்தில் இருந்தது அந்த அலுவலகம். வனிதா ஏஜென்சி என்று பொன்னெழுத்துக்கள் மின்னிய கண்ணாடி கதவை திறந்து கொண்டு அவள் உள்ளே போன போது திடுக்கிட்டு போனாள். புகழ்பெற்ற நிறுவனம் என்று விளம்பரம் கூறியது. ஆனால் ஒரே அறையில் மேஜைக்கு பின் உட்கார்ந்திருந்த நரை இழையோடைய கிராப்பு தலைக்காரரின் பார்வையும் வெறிச்சென்றிருந்த அறையின் சூழ்நிலையும் அவளுக்கு மிக்க கலவரத்தை உண்டு பண்ணியது. எஸ் என்று மிடுக்காக கூறிவிட்டு வைத்த விழி வாங்காது அவளை பார்த்து கோட் சூட்டில் தெரிந்த அந்த மனிதர் டையை இழுத்து
விரலால் நகர்த்தி கொண்டு முறவளித்தார். உட்காருங்க, வேலை தேடிதானே வந்திருக்கீங்க? ஆங்கிலத்தில் கேட்டார். சௌந்தரி அண்ணி அவளுக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாள். நான் பிறந்த நாடு பழம்பெருமைகள் பல தாங்கிய பெரும் நாடுதான். ஆனால் மேலை நாட்டு மோகத்திலே மூழ்கி போனதால என்னவோ நமது பண்பாடுகள் நசித்து போய் மக்கள் பலவிதமாக வாழ தலைப்பட்டுள்ளார்கள். புதிதாக அங்குகிறவர்களுக்கு ஒரே குழப்பமாகத்தான் இருக்கும். வாழ்க்கை போராட்டத்திலே எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்க மக்கள் கையாளும் உபாயங்களை புரிந்து கொள்ளாவிடில் அன்னி காதருகே இப்பொழுது கிசுகிசுப்பது போன்றதொரு உணர்வில் உடல் புல்லரித்து போனாள். வனிதா ஏஜென்சியின் தலைவர் விரலால் சுட்டி காட்டிய பிறமு நாட்காலியில் மெல்ல உட்கார்ந்தாள். கட்டிடம் என்னவோ புதிதாக சுவரின் சாயம் வைத்து கரைப்படாத சுத்தமாக தெரிந்தது. ஆனால் அதில் போடப்பட்டிருந்த மேஜை நாட்காலிகள் மிகவும் பழையதாக தெரிந்தன. தரையில் விரித்திருந்த கம்பளத்தின் ஓரம் நைந்த நூல் பிரிந்து காணப்பட்டது. பொழுது போகாதிருக்கும் போது படிக்கவென்று பழைய புத்தக கடையொன்றில் ஒரு கட்டு ஆங்கில வார மாத இதழ்களை வாங்கியிருந்தாள். ஹாஸ்டல் சாப்பாட்டு நேரத்திற்கு முன்னர் தோட்டத்தில் கிடந்த ஒரு கல் தூண் மீது உட்கார்ந்து படித்தபோது சில திடுக்கிற தகவல்களை தெரிந்து கொண்டிருந்தாள். ஏஜென்சி என்ற பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்துவிட்டு அழகான பெண்களை அசிங்கமான வியாபாரத்திற்கு கடத்தி செல்லும் ஒரு கூட்டம் இப்பொழுது நகரத்தில் பல இடங்களில் பரவலாகி விட்டிருக்கிறது. டெல்லியில் நடந்ததொரு கதையை மிகவும் சோகம் சொட்ட ஆசிரியர் வார்த்தைகளில் வர்ணஜாலம் கொடுத்து தீட்டியிருந்தார். ஏமாந்து போன அந்த பெண்ணின் புகைப்படமும் இருந்தது. திடீரென்று அந்த பத்திரிகை செய்தி படம் போல முன்னால் விரிந்து நிற்க காவேரியின் உடல் பயத்திலே நடுங்க தொடங்கியது. மேஜைக்கு பின்னால் இடது கையை முகவாயில் வைத்தபடி உல்லாசமாக சாய்ந்து கொண்டிருந்த அவன் பார்வையில் விஷமம் தெரிந்ததை ஒழிய அனுதாபத்தை சிறிதளவும் காணவில்லை. இன்னமும் புரியாத குழப்பம் நிறைந்த புதிய ஊர், யாரையும் நம்பி எதிலும் இறங்க முடியாத நிலை, கையில் அதிக பணம் இல்லை என்றதொரு பயங்கர உணர்வு. இந்த மாதிரியான இக்கட்டில் முன்பின் தெரியாதவனிடம் வேலை கேட்டு என்ன பயன்? உண்மையில் வேலைக்குத்தான் அவன் ஆள் தேடுகிறானா, அல்லது அந்த பத்திரிகையில் வந்த கதைப்படி அழகான பெண்களை அபேஸ் பண்ணி? எஸ், ஒன்றுமே பேசலையே, எங்கே வந்தீங்க? கரகரத்த குரலை கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். அவள் நாட்டில் டிவி காட்சியில் அவள் பார்த்த சில ஆங்கில படத்தொடர்களில் வருகின்ற அந்த வில்லன் போல அவளது கண்களில் அவன் படவே சற்றென்று எழுந்தாள். கால்கள் தள்ளாடின. நைலான் கயிற்றை போட்டு கழுத்தை இறுக்கி விடுவானோ என்ற பயத்தில் தவறாக இடம் மாறி வந்துவிட்டேன், மன்னிக்கவும், நாசுக்காக சொல்லிவிட்டு கதவை திறந்து கொண்டு நடை மீது வேகமாக ஓட்டமும் பாய்ச்சலுமாக விரைந்தாள். லிப்டிலிருந்து கீழ்த்தளத்திற்கு வந்து கட்டிடத்தை விட்டு வெளியேறி கசமுசவென்ற நடைபாதை மீது இடித்து கொண்டு சென்ற கும்பலுடன் கலந்து கொண்டு வெளி உலக காற்றை சுவாசித்த பின்னர் தான் அவளுக்கு உயிர் வந்தது. ஒரு சில தினங்கள் அவள் ஹாஸ்டலிலேயே தங்கியிருந்தாள். வேலை தேட வெளியே போகக்கூட அவளுக்கு அச்சமாக இருந்தது. பழைய புத்தக கடையில் வாங்கி வந்த அந்த பத்திரிகைகள் அனைத்தையும் அவள் விடாது படித்து முடித்த போது தாய்நாட்டின் உருவம் அவளுக்கு வேறு தினுசாக தெரிந்தது. எங்கு திரும்பினாலும் கொள்ளை, கொலை, கற்பழிப்பு என்பது போல பயங்கரமான உண்மை சம்பவங்கள் பல கதை போல சம்பந்தப்பட்டவர்களுடைய படத்துடன் வெளியிடப்பட்டிருந்ததை படித்த போது அவள் மிகவும் கலவரத்தில் பாதிக்கப்பட்டு விட்டாள். இப்படிதான் அவளது நாட்டிலும் வீட்டில் உள்ள கலர் டிவியில் கோஜாக், சைமன், டெம்லர், வேர் உல்ஃப் இன் வாஷிங்டன் என்ற சில கதைகளை பார்த்துவிட்டு இரவு நேரத்தில் டிவியை மூடிவிட்டு குளியல் அறைக்கு முகம் கழுவி இரவு உடை அணிய செல்லும்போது அவளுக்கு ரொம்பவும் பயமாக இருக்கும். வெண்டிலேட்டர் வழியே யாரோ ஒருவனின் தலை தெரிவது போன்ற ஒரு பிரமிப்பில் ஒரு சமயம் ஓவென்று அலறி கூச்சலிட்டு அண்ணனது வசவுக்கு ஆளாகி போனாள். நான்சென்ஸ் ஸ்டூபிட், ஒரு சுண்டலி, அதை பார்த்து விட்டு இப்படியா கத்துவ? நீ ஒரு நர்ஸ் என்றால் யாரும் நம்ப மாட்டாங்க. காயங்களையும் அதில் வடியும் இரத்தத்தையும் பார்த்து கலங்காமல் இருக்க வேண்டியவள் அன்னி யசோதா ஏளனமாக இறைந்தாள். பழைய பத்திரிகைகள் தந்த பாதிப்பில் அவள் சில நாட்கள் வேலை தேடும் வேட்டையை கைவிட்டு பொழுதை போக்க இங்கும் அங்கும் வெளியே போய் வந்தாள். காலம் வேகமாக நகர்ந்தது. காசும் கரைந்தது. அவள் உடல் இழைத்து உள்ளம் சோர்ந்து போனது.
மறுபடியும் தெம்பையும் துணிவையும் கூட்டிக் கொண்டு இன்னொரு விளம்பரத்தை கண்டுவிட்டு நேர்முக தேர்வுக்காக ஒரு நாள் காலை புறப்பட்டாள். பாரிமுனையில் பஸ்ஸில் இருந்து இறங்கி கடற்கரையோரமாக இருந்த பெரிய கட்டிடங்கள் நடுவே தெரிந்த தெருவுக்குள் நுழைந்து பத்திரிகை விளம்பரத்தில் கண்டிருந்த முகவரியை தேடிக்கொண்டு குறுக்கே இருந்த ஒரு சிறு தெருவுக்குள் நுழைந்து அருகிருந்த இடது பக்கமாக ஓடிய ஒரு சிறு சந்தின் வாயிற்புறத்தை அடைந்த போது அவளது உற்சாகம் பொடியாகியது. முதலில் பார்த்த இடமாவது புத்தம்புதிய கட்டிடத்தின் மேல் மாடியில் இருந்தது. அண்ணா சாலை அருகே நகரத்தின் வசதிகள் மிக்கதொரு பகுதியில் அமைந்த இடம் இது. எங்கேயோ ஒரு இருட்டு சந்தில். சேச்ச, சூழ்நிலையே சரியாக இல்லை. உள்ளே போனால் திரும்பி வர முடியாது. போய்விட்டால் பத்திரிகைகள் படித்த கதையின் நாயகிகளுக்கு வந்த ஆபத்துகள் அனைத்தும் முன்னால் வந்து பயமுறுத்தவே அவள் ஓட்டமும் நடையுமாக பாரிமுனையை அடைந்து நகர தயாராக இருந்த பஸ்ஸில் மூச்சிருக்க ஏறி உட்கார்ந்து கொண்டாள். இன்னும் சில நாட்கள் வீணாக கழிந்தன. திடீரென்று எதிர்பாராத ஒரு வாய்ப்பு அவள் முன் தானே வந்து நின்றது. தோளில் பையும் கையில் நோட்டு புத்தகமுமாக ஹாஸ்டலின் வாயிலே அவளை ஒரு இளம்பெண் சந்தித்தாள். ஒப்பனை பொருட்கள் தயாரிக்கும் ஒரு பிரபல கம்பெனியிலிருந்து அவள் வருவதாகவும் புள்ளி விவரம் தயாரிக்க கிளம்பியிருப்பதாகவும் கூறினாள். அவள் உபயோகிக்கும் ஒப்பனை பொருள்களின் விவரம் கேட்டு அவள் ஒரு வெளிநாட்டு பெண் என்பதை அறிந்ததும் நெருங்கி தோழ்மையுடன் உறவாடினாள். அவர்களது பிரபல நிறுவனத்தில் காவேரி ஏன் ஒரு வேலை ஏற்கக்கூடாது? புள்ளி விவரம் சேகரித்து தந்து ஆலோசனைகள் வழங்கினால் நாள் ஒன்றுக்கு 18 ரூபாய் சம்பளமாக கிடைக்கும். நாள் சம்பளம்தான், மாத சம்பளமில்லை. ஆனாலும் வேலை மோசமில்லை என்றாள். காவேரிக்கு முதலில் தோளில் பையும் கையில் நோட்டு புத்தகமுமாக பேராவுமாக வீடு வீடாக ஏறி இறங்கி சில வீட்டு தலைவிகளின் வேலை நடுவே கரடியாக நின்று எரிச்சலான வார்த்தைகளை வாங்கி மூட்டை கட்டி கொள்ள மனமில்லை. இது என்ன வேலை? சம்பளம் 18 ரூபாய், நாள் கூலி ஒரு ஆண்டும் சில சென்ட்டுகளும். அவள் செய்யும் வேலை பற்றி அவள் நாட்டை சேர்ந்த யாராவது கேள்விப்பட்டால் வெட்கத்துடன் முதலில் மறுத்துவிட்டாள். நீண்ட யோசனைக்கு பின்னர் அந்த வேலையை ஏற்றுக்கொள்ள முன்வந்தாள். புது தொழில் ராதிகா மூலம் புள்ளி விவரம் சேர்க்கும் வேலை அவளுக்கு கிட்டியது. உண்மையில் அது ஒரு பிரபலமான கம்பெனி தான். அதில் வேலை பார்த்தவர்கள் அவளிடம் மரியாதையாகத்தான் நடந்து கொண்டனர். அவளுக்கு தான் வீடு வீடாக சென்று கதவை தட்டி இல்லத்தரசிகளிடம் விஷயங்களை சேகரிப்பது பெரும்பாலாக இருந்தது. வாரத்தில் 4 நாட்களுக்கு மட்டுமே வேலை. மாலை அலுவலகத்தில் சேகரித்த சங்கதியை தாளில் எழுதி கொடுத்தவுடன் கணக்கரிடம் சம்பளம் கேட்டு வாங்கி கொண்டு வெளிநடக்க முடிந்தது. தோளில் பையும் கையில் புத்தகமாக ஒரு நாள் அவள் திருவல்லிக்கேணியில் ஒரு பகுதியில் இருந்ததொரு தெருவுக்குள் நல்ல வெயிலில் நடந்து கொண்டிருந்த போது காவேரி என்று யாரோ கூப்பிட்டதை கேட்டு திரும்பினாள். ஆப்பிரிக்காவில் அவர்கள் வசித்த பகுதியில் அடுத்த தெருவிலிருந்த செந்தாமரை அம்மாள் தான் அவளை கூப்பிட்டது. சாதாரணமாக அவள் நாட்டு இந்தியர்கள் டிசம்பர் மாதத்தின் போதுதான் கூட்டம் கூட்டமாக தாய் நாட்டிற்கு கச்சேரி கேட்கவும் கலை நிகழ்ச்சிகளை கண்டு களிக்கவும் வருவார்கள். வெயில் காலம் துவங்கிவிட்டதும் யாரும் தாய்நாட்டு பக்கம் தலை நீட்ட மாட்டார்கள். வெயிலை கண்டால் அத்தனை பயம். என்னவா காவேரி, அண்ணனோட கோச்சிக்கிட்டு நீ ஊரை விட்டு எங்கே வந்துட்டியாமே? வேலையை கூட விட்டுட்டியா? ஆமாம், இது என்ன பை? இந்த ஊரில் வந்து சோப்பு தூள் விற்கிறவங்க வேலையெல்லாம் சேர்ந்துருக்க. அட கஷ்டகாலமே. உங்கள் அண்ணன் காதில் பட்டால் வெட்கம் தாங்காமல் அது தற்கொலை செஞ்சுக்குமே. படப்படவென்று பேசியபடியே வியர்வை படிந்த தன் முகத்தை வைத்து அவளது முகத்தில் அழுத்தி கன்னம் கனிய முத்தமிட்டாள் செந்தாமரை அம்மாள். அடக்கடவுளே, செந்தாமரைக்கு உண்மை தெரிந்தால் போதுமே. டர்பன் நகருக்கே நாளை செய்தியை காற்றின் மூலம் ஒளிபரப்பி விடுவாளே. வம்புக்காரி என்று பிரசித்தமான இவளிடமா அகப்பட்டு கொள்வது? காசிக்கு போனாலும் கருமம் தொலையாது என்பாங்களே சௌந்தரி அண்ணி. அதுபோல 6000 மைலுக்கு அப்பால் வந்தும் இங்கேயம்மா இவள் வாயில் விழுந்து புரளனும் கலங்கி போனாள் காவேரி.